வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எதற்காக நமக்கு இன்று ஒரு சதுரநாட்டியம் என்று அறிந்தாயா? சரி இருக்கு சாமி. உனக்கு 3 ரூபா பிளேடு கிடைக்காது. ஏன் மூஞ்சில என்னமோ இப்ப இவ்ளோ மொசுராட்ட இருக்குது. என்னடா கேக்குற? உன்னை போல அறியாமையன் என்று நினைத்தாயா? தள்ளாடும் கிழவன் என்று நினைத்தாயா? பயமுதி போறது. ஏய், நான் எப்பேர் விட்டு என்று தெரிந்து பேசுகிறாயா தெரியாம பேசுகிறாயா? தெரியாது. ஏய், அனைவரோடும் போல என்னிடம் எக்கச்சக்கம் ஏடாகோரம் எந்த ஒரு வார்த்தையும் கொட்டி அடக்க கூடாது. அப்படியா? என்னிடம் உரையாட வேண்டும் என்று சொன்னால் அச்சம் நாணம் மட பயப்பு 4ம் இருந்து கொண்டே என்னிடம் உரையாட வேண்டும். உத்தரவு மகாராஜா. மந்திரி இருப்பினும் எதற்காக நமக்கு என்று ஒரு சதுரநாட்டியம் என்று அறிந்தாயா? இதோ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு தேவியாயா அவர்கள் தலைமையில இன்று நமக்காக ஒரு சதுரநாட்டியம் வைத்திருக்கிறார்கள். நமக்காக இன்று ஒரு சதுரநாட்டியம் ஏற்பாடு செய்தார் என்று சொன்னல்லவா? உண்மைதான். இந்த நாடகத்தில் யாரு மட்டும் வந்து உள்ள உனக்கு டீ வேணும். இதோ உள்ள ஒரு 10 20 டீ கோமாளிக்கு இந்த திருநங்கையில் மட்டும் ஒன்று சேர்ந்து ஆண் வேடம் பெண் வேடம் அனைத்தும் சேர்ந்து இரவு ஒரு சதுரநாட்டியம் ஏற்பாடு செய்கிறோம். அப்பேற்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? ஐயா, அபிமன்யு கொன்ற மாலை, இல்லை என்றால் சைந்தவன் வதம். சரி, என்னும் நாடகத்தில் நான் தற்பால் விஷயமாக வந்தவுடனே நான் யார்? நீங்க யாரு? எனது பெயர் என்ன? பெயர் என்ன? மந்திரி ஓய், இந்த காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ராஜனுக்கும் வசந்தா தேவி என்பதற்கு நான் சகுனி பூபதி என்ற பாலகன் பிறந்தேன். அடியே மந்திரி, இருந்தாலும் இந்த சகுனி பூபதி ஒன்று மட்டுமான் பிறந்தேன். இந்த காந்தார தேசத்தில் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? அகட்டும். கூடி பிறந்ததோடி
ஐயா இந்த காந்தார தேசத்தில் சுபால ராஜனுக்கும் வசந்தரா தேவிக்கும் நாங்க பிறந்ததோ அண்ணன் தம்பி எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் சுவாமி? நாங்களோ அண்ணன் தம்பி 104 பேரு. 104? ஆகட்டும் ஆகட்டும் சுவாமி. இரண்டல்ல 104 பேர்கள் இருக்குதா சுவாமி இன்னும்? என்னுடைய தாய் தந்தை இருவரும் ஆண்டு மடைந்து விட்ட முதலாக என்னுடைய அக்காவாகப்பட்டவ காந்தாரி என்று பெண் பிறந்தார். அம்மா மொத்தம் 105 பேரா இருந்தாலும் என்னுடைய அக்காவாகப்பட்டவ காந்தாரி யாரை திருமணம் செய்தார்கள்? இதோ டெல்லி அஸ்தாபுரத்தை வாசம் செய்யக்கூடிய திருதநாட்டிய மன்னனாகப்பட்டவருக்கு ஒரு நாள் ஒரு தினத்தில் இந்த பீஷ்மராகப்பட்டவர் இந்த காந்தார தேசத்தில் வந்து என்னுடைய அக்காவோட பெண் கேட்டார். யாருக்கு? இதோ நாங்களோ அண்ணன் தம்பி 104 பேர் இருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை அல்லவா? என்னுடைய அக்காவுக்கு திருமணம் செய்தா தம்பிமார்கள் அனைவரும் 104 பேரும் சிறப்பாக அவளுக்கு என்ன வேணுமா அனைத்தும் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்படி இருக்கும் தருவாயில் என்னுடைய அக்காவட்டம் அந்த பீஷ்மராகவட்டம் ஒரு நாள் ஒரு தினத்தில் யாருக்கு பெண் கேட்டா தெரியுமா? இதோ டெல்லி அஸ்தாபுரத்தை வாசம் செய்யக்கூடிய திருநாட்டிய மன்னனாகப்பட்டவன் பிறவிலேயே கண் பார்வையற்றவர். சரி, அந்த கண் பார்வையற்றவருக்கு என்னுடைய அக்காவை வழங்கக்கூடிய காந்தாரியை பெண் கேட்டு வந்து திருமணம் செய்து சென்றார். அவ்வாறு என்னுடைய அக்காவை போய் ஒரு கண்ணு தெரியாத திருநாட்டியனுக்கு திருமணம் செய்தபடியா அப்பொழுதே இந்த சகுனி பூவதியாகப்பட்டவன் வஞ்சகம் நினைத்தேன். எப்படி இந்த கௌரவ கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி வஞ்சகம் நினைத்தேன் தெரியுமா? நெஞ்சிலே பகை, உதட்டிலே உறவு. என்னுடைய அக்காவை எப்படி பீஷ்மர் கண் தெரியாத திருநாட்டிற்கு திருமணம் செய்து கொடுத்தானோ அந்த கௌரவ கூட்டத்தை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நெஞ்சில பகையும் அவன் உள்ளத்தில முதத்தில உறவும் வைத்தேன். எப்படி தெரியுமா? எப்படி? இதோ இந்த கௌரவரை அழிப்பதாய் இருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இந்த கௌரவருக்கு பிடித்தது போல நம்ம இருக்க வேண்டும். கௌரவருக்கு நாம சொன்ன ஆள வேண்டும் மர்மம பிள்ளை என்று சொல்லி இந்த டெல்லி அஸ்தாபனத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னனை என்னுடைய மருமவனே என்று சொல்லி மாமா என்ற ஸ்தானத்தை கொடுத்தேன். ஏனென்று சொன்னா தாயோடு பிறந்தது தாய் மாமன் என்று சொல்லி நான் என்ன சொன்னாலும் என் வார்த்தைக்கு மறுப்பு இல்லாமல் இந்த கௌரவத்தில் வரக்கூடிய துரியோதன மன்னன் அவ்வாறே கேட்பான். எதற்காக? எப்படி? என்னுடைய அக்காவை சின்னஞ்சிறு வயதில் எப்படி கண் தெரியாத திருநாட்டிற்கு திருமணம் செய்து இந்த காந்தார தேசத்தில் எப்படி நாங்க சோர்ந்து போயிருந்தோமோ அது போல இந்த கௌரவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நெஞ்சில பகையும் உதட்டில உறவு வைத்து இந்த டெல்லி அஸ்தாபனத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னன் என்னை எப்படி பாவித்து வருகிறான் தெரியுமா? தாயோடு பிறந்த தாய் மாமன் என்று சொல்லி அது மட்டுமல்ல இந்த டெல்லி அஸ்தாபனத்தில் என்ன நடைபெற்று குத்தி விளக்காக நான் என்ன உரைக்கிறேனோ அந்த வார்த்தை மட்டும்தான் என் மருமகனாக பிள்ளையாகப்பட்ட துரியோதன மன்னன் கேட்பான். அதனால இவை அனைத்தும் என்னுடைய வாழ்க்கை நடந்து முடிந்த கதை. இருப்பினும் என்னை எதற்காக அழைத்தாய்? மருமக பிள்ளை துரியோதன மன்னன் உங்களை உடனடியாக வரவழைத்தார். அப்படியா? மருமகன் அழைத்தானா? அங்க கூட்டிட்டு போ, அப்புறம் காட்டுறானா யாரு? சுவாமி மகாராஜா